அடிப்பட்டதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஏமாண்டா HCL ஐடில வேலை கொடுப்பான், நான் பைத்தியமா? ஆவடி அருகே நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மேடையேறிய பெண் ஒருவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போதே அவரிடமிருந்து மைக்கை பிடுங்கி அந்த பெண் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டது அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களை ஒரு நிமிடம் உறைய வைத்தது. My parents are beating me. There is no safe. They will take me to Ainagar and they will make me inject. I don't want to be with my family. I have all my reports, results, everything in my mail. I don't want to live with my husband also. திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி சார்பில் திருநின்றவூரில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாவேகா நிர்வாகி ராஜ்மோகன் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்திற்குள் நுழைந்த பெண் ஒருவர் திடீரென அழுது கொண்டே மேடைக்கு அருகே வந்தார். அதை பார்த்த ராஜ்மோகன், இவர் நமது கட்சியின் பெண் நிர்வாகி, இவரை திமுகவினர் தாக்கிவிட்டனர் என்று மைக்கிலேயே பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதனால் கூட்டத்தில் திடீரென ஒரு பதற்றமான சூழல் உருவானது. அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களின் பிடியிலிருந்து விடுபட்டு மின்னல் வேகத்தில் மேடைக்கு சென்ற அந்த பெண் ராஜ்மோகனிடமிருந்த மைக்கை பிடுங்கி அனைவரையும் அதிர வைத்தார். தான் ஒரு IT ஊழியர் என்றும் படிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்றும் ஆங்கிலத்தில் பேசிய அவர் கையில் தாலியுடன் தமக்கு நீதி வேண்டும் என மேடையில் முழக்கமிட்டார். Everybody are beating me. No one is taking the complaint in T1 Pudur, T1 Ambattur. My parents are beating me. There is no safe. They will take me to Ainagar and they will make me inject. I don't want to be with my family. இந்த எதிர்பாராத செயலால் மேடையில் இருந்த நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்தனர். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த தாவேகாவினர் உடனடியாக மைக்கின் மின் இணைப்பை துண்டித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை பேச்சுவார்த்தை மூலம் ஆட்டோவில் ஏற்றிய போது அங்கிருந்த உறவினர்கள் அவருக்கு சற்று மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திமுகவினர் தாக்கியதாக மேடையில் முழங்கிய நிலையில் பெண்ணின் உறவினர்கள் கூறிய இந்த தகவல் தாவேகா நிர்வாகிகளை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனால் ஏற்பட்ட சலசலப்பை தொடர்ந்து மேற்கொண்டு உரையாற்றாமல் அவசரமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு கூட்டத்தை முடித்துக்கொண்டு நிர்வாகிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீங்க ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து திடீர்னு குறுக்கிட்டு அவங்க மைக்ல பேசுறாங்க. ஆமா அவங்க தாக்குதலுக்கு ஆளானதா சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சமீபத்துல ஸ்டான்லி மருத்துவமனையில போய் நான் பார்க்க போயிருந்தேன். 6 பேரை போட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா வந்து டிவிகே சார்ந்த அம்மா 4 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. அரசியல எதிர்கொள்ளணும். அரசியல் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால எத்தனையோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுடைய தங்கச்சிகள் எழுதுறாங்க. அவங்கள அந்த சைபர் புல்லிங் பண்றாங்க. அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதைகளை எழுதி விட்டு அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு போன இடத்துல தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆளான அந்த பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. கேட்டா அந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்க என்ன சார் பண்றது மேல அப்படி சொல்றாங்கன்றாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் பாதுகாப்புல பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் செயல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களை தான் நான் தெய்வமா நம்புறேன். அவங்க அந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க.